தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீன்களின் வரத்து குறைந்து அதன் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாததால் ஃபைபர் படகுகள் மூலம் பிடித்து வரப்படும் மீன்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக வஞ்சிரம் கிலோ 1500 ரூபாயும், சங்கரா 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. சங்கரெல்லாம் முதல்ல 220 ரூபா, இப்போ 330 ரூபா 350 ரூபா ஒரு கிலோ. எப்படி எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்க்கணும். 60 நாள் ஸ்ட்ரைக் விட்டதுனால ரொம்ப கஷ்டம், வாங்குறது கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம். ஏதாவது இப்போ வாங்கினா ஒரு சின்ன சின்ன பொடி வாங்கினா கூட ஒரு 50 ரூபாய்க்கு முதல்ல 50 ரூபாய்க்கு வாங்குவோம் ஒரு பொடி, கிழ்ச்சை இந்த மாதிரி கவலை மீன்லாம். ஆனால் இப்போ வாங்க முடியாது. இப்போ வாங்கினா 100 ரூபா, ஒரு கூரே 100 ரூபா, அதில் ஒரு 6 மீன் தான் வைக்கிறாங்க. அதனால் தடைக்கால உத்தரவு சீக்கிரம் முடிஞ்சு எங்களுக்கு இந்த மீன் விலை கம்மியானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதேபோல் தூத்துக்குடியில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்ட நிலையிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக வஞ்சிரம் மீன் 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், வவ்வால் 1 கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனையானது. தடைக்காலம் முடியும் வரை மீன்களின் விலை இதே நிலையில் நீடிக்க வாய்ப்புள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.